ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எம்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் பேட்டர்ன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு 4வது எபிசோட் இப்போ அதோட கன்டினியூட்டி தான் 5வது எபிசோட். ஓகேங்களா? ஸோ சார்ட் பேட்டர்னில் பார்ட் 2. ஓகேங்களா? ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ப்ரைஸ் ஆக்ஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சேனல் ரொம்ப வேல்யூபிளானது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது என்னன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா, முன்னாடி எபிசோட்ல ட்ரெண்ட் கன்டினியூஷன் பத்தி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதுக்கான சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்ன? அந்த ட்ரெண்ட் கன்டினியூஷன் பேட்டர்ன்ஸும் எப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான சார்ட் பேட்டர்ன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னா டபுள் டாப், டபுள் பாட்டம், ட்ரிபிள் டாப், ட்ரிபிள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகேங்களா? அடுத்தது கப் அண்ட் ஹேண்டில், இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கீ பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனில் மெயினாக பார்க்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் டபுள் டாப்போ இல்லாட்டி டபுள் பாட்டமோ ஃபார்ம் ஆனாங்கன்னா அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும். ஸோ இது எப்படி டபுள் டாப் டபுள் பாட்டம்னா ஒரு எம் ஷேப்பில், அதாவது ப்ரீவியஸாக செட் பண்ண ஹையை உடைக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து முன்னாடி செட் பண்ண அவங்களால செட் பண்ணப்பட்ட ஒரு ஹையவே உடைக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ செல்லர்ஸ் உள்ள இறங்கிட்டாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் டபுள் டாப் அப்போ பார்த்தீங்கன்னா ரிஸ்கி ட்ரேட் மாதிரி தான் இருக்கும். நெக்லைன் பிரேக் ஆகிட்டும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஃபேக் அவுட்டா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. காரணம் என்னன்னா ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ டபுள் டாப் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க டபுள் டாப் எடுக்கலாம். நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ரிவர்சல் ரீடெஸ்ட், நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல நெக்லைன்னா என்ன? ஓகேங்களா? ஸோ அத நம்ம பாத்தரலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க டாப்ல அதாவது டபுள் டாப் ஃபார்ம் ஆனோனே உங்களுக்கு இது டபுள் டாப் பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டாலோ, இல்லாட்டி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். அதாவது நான் சொல்லியிருக்கேன், ஒரு டைம் ஒரு ஹை செட் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த ஹைய உடைக்க முடியலன்னா, அந்த இடத்துல அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல ரிஸ்கி ட்ரேட் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரிஸ்கி ட்ரேட் எடுத்தா மேக்ஸிமம் அவங்களோட டார்கெட் 1:2 இருக்கும். மேக்ஸிமம் அச்சீவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெக் லைன் வரைக்கும் தான் நீங்க டார்கெட்டா மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ மேல போடணும். ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஓகேங்களா? நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி, எந்த பேட்டர்ன் வேணாலும் பயன்படுத்துங்க. ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் இல்லாம போகணும்னா நீங்க ஹெட்ஜிங் பண்ணிட்டு மட்டும் தான் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்ப நெக் லைன்னா என்னன்னா இந்த டாட் டாட்டா போட்டிருக்க பார்த்தீங்களா லைனு? ஸோ இதுதான் நெக் லைன். ஓகேங்களா? ஸோ இது நெக் லைன். மேல இருக்கிறது டபுள் டாப்புக்கு மேல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். டபுள் பாட்டமுக்கு கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சப்போர்ட். நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஹைய பிரேக் பண்ண முடியலன்னா, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு லோவ பிரேக் பண்ண முடியலன்னா, அந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சேம் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதே தான் உங்களுக்கு டபுள் டாப், டபுள் பாட்டம் சேம் ஆஸ் வெல் அஸ் ட்ரிபிள் டாப் அண்ட் ட்ரிபிள் பாட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா உங்களுக்கு ட்ரிபிள் டாப், டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகும்போது, டபுள் டாப், டபுள் பாட்டம்ல ஃபார்ம் ஆன அந்த நெக்லைன் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகுதுன்னா, ஓகேங்களா? ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த நெக்லைன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா, ட்ரிபிள் டாப்போட கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா? அதுவும் நீங்க ரீடெஸ்ட்ல என்ட்ரி ஆனீங்கன்னா, பியூர் கன்ஃபர்மேஷன் உங்களால நல்ல ஒரு இது பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் பாட்டம். ட்ரிபிள் பாட்டம பொறுத்தவரைக்கும் நெக்லைன். ஓகேங்களா? அது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ரெசிஸ்டன்ட் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகி ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் அண்ட் தென் ரீடெஸ்ட். பிரேக் அவுட்லயும் என்ட்ரி எடுப்பாங்க. ரீடெஸ்ட்லயும் என்ட்ரி எடுப்பாங்க. பிரேக் அவுட் ஓட அக்யூரசி ஓகேங்களா? நல்லா இருக்குமானா, எஸ் நல்லா இருக்கும். பட் ஆனா ரீடெஸ்ட் வரும்போது அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வாங்கும். ஓகேங்களா? ஸோ அது ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் பண்ணா அதோட பிரீமியம் டிகே பொறுத்து ஸ்டாப் லாஸ் வாங்கும். ஓகேங்களா? ஸோ அத பார்த்து நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்றதுங்கிறத பொறுத்தும். ஓகேங்களா? இது கோர்ஸ்லயே கன்டின்யூ ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரீடெஸ்ட்ல எப்பவுமே என்ட்ரி ஆகும். ரீடெஸ்ட்ல என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ப்ராபபிள் உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல ஃப்ளோல இருந்துச்சுன்னா, மொமெண்டம் நல்லா இருந்ததுன்னா, அப்படியே போய் ரீடெஸ்ட் வரமாட்டாங்க. நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? எனக்கு ரீடெஸ்ட் கிடைக்கலனாலும் பரவால்ல. ஓகேங்களா?
ரீடெஸ்ட் கிடைச்சதுன்னா என்னோட கன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கும். இன்கேஸ் அவன் திருப்பி வந்து ரீடெஸ்ட் பண்ண வரும்போது ஸ்ட்ராங்கான ரீடெஸ்ட் குடுத்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகாம சப்போஸ் கீழ போயிட்டான்னா, உனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணமும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கேன் தெரியுங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ட்ரிபிள் டாப், ட்ரிபிள் பாட்டம் வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோன் மாரி இருக்கும். ஸோ இத வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால எந்த ஒரு பேர்ல இன்கேஸ் ஃபாரெக்ஸ் ஆர் ஸ்டாக், இண்டெக்ஸ் எனிதிங் ஓகேங்களா? எந்த பேர்ல பார்க்குறீங்களோ, அந்த பேர பொறுத்து உங்களோட அக்யூரசி நல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம வந்து லைவ் சார்ட்ல ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம திடீர்னு தேடுறோம். ஓகேங்களா? ஸோ டபுள் டாப் டபுள் டாப் கிடைச்சிரும் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டபுள் டாப் இருங்க. எங்கடா அது ஒண்ணுத்தையும் காணோம். ஓகே. ஸோ இங்க ஒரு டபுள் டாப் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன் செகண்ட். வெயிட் பண்ணுங்க மக்களே. நானும் பேட்டர்ன்ஸ தேடிக்கிட்டு இருக்கேன். பேட்டர்ன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு டைம் ஃப்ரேம் இன்னும் நம்ம மைனர் டைம் ஃப்ரேம் போனோம்னா, அந்த டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ எந்த பேட்டர்ன் எந்த டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆனாலும் சரி, அந்த பேட்டர்ன மட்டும் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இதுல ஒண்ணுத்தையும் காணோம். ஓகே. ஸோ இதுல நமக்கு டெஸ்லா ஓகே. ஏன் இந்தியன் ஷேர்ஸ் போறதில்லன்னா வந்து, செபி தான் காரணம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. கேட்காதீங்க. ஓகேங்களா? செபி நான் அன்னைக்கு கொச்சின் சிபில காமிச்சதுக்கே இன்னும் வந்து கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்கு. நெஞ்செல்லாம் புண்ணா இருக்குங்கிற மாரி என்னைக்கடா ஆஃப் அடிப்பாய்ங்களோன்னு பயமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக் லைன பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா? ஸோ நெக் லைன் எங்க இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? நெக் லைனு வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி ஆனோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேற எங்க டபுள் டாப் ஏதாச்சும் இருந்ததுன்னா பரவாயில்லையே. டபுள் டாப் ஆக்சுவலா நான் வேகமா சார்ட்ட ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு நானே கூட மிஸ் பண்ணலாம். நீங்க ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து எனக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் இருந்தாலும் சொல்றேன். நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த பேட்டர்ன நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க. இங்க ஒரு டபுள் டாப் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எம் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட், ரீடெஸ்ட் சின்னது தான். ஓகேங்களா? மட்டும். ஓகே 1:2 டார்கெட் ஹிட். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இது டார்கெட் எப்படி போடுறது அப்படின்னா வந்து நெக் லைன் டூ டாப் இருக்கு பார்த்தீங்களா? நெக் லைன் டூ அந்த டபுள் டாப் ஆர் டபுள் டாப் பாட்டம் ஃபார்ம் ஆனதுக்கு நமக்கு 1:2 டார்கெட் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 1:2 டார்கெட் ஹிட்னா வந்து நமக்கு டார்கெட் ஹிட். ஆக்சுவலா வந்து அதிகமாவே ஹிட். ஓகேங்களா? ஸோ எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்க. இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் சொல்றது நம்ம பிரேக் அவுட் ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுத்தோம்னா, இன்கேஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ஹிட் ஆவாது. நம்ம பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்தாலும் தப்பான்னு கேட்டா தப்பெல்லாம் கிடையாது. பட் ஆனா நம்ம போடக்கூடிய ஸ்டாப் லாஸ பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனா ஸ்டாப் லாஸ் போடுறது தான் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆ ஸோ வேற ஓகே மக்களே. ஸோ வேற இன்னும் ட்ரிபிள் டாப், ட்ரிபிள் பாட்டம் ஏதாச்சும் சிக்கிச்சுன்னா பரவால்ல. நம்ம தேடுற அவசரத்துக்கு எதுவும் சிக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா நிஃப்டில இருக்கு. அதாவது எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அக்குமுலேஷன் ப்ளே பண்ணாங்க. ஸோ இது வந்து அக்குமுலேஷனா இருந்துச்சு. அந்த ஒரு இது. அதுல வந்து அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அத பத்தி நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேங்களா? ஓகே மக்களே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாத்துரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா கூட இருக்கலாம். ஆனா இதுல வந்து ஒரு சின்ன சின்ன டாக்டிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத யூஸ் பண்ணலாம். அதாவது என்னன்னா வந்து லோவர் லோ, லோவர் ஹை ஃபார்மேஷன். ஓகேங்களா? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா வந்து, இப்ப ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். அடுத்து ஹெட் ஃபார்ம் ஆகும். ஹெட்டுக்கு அடுத்த ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லோவர் ஹையா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் அது லோவாவும் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன லோ வந்து ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆன லோவ விட கம்மியாவும் இருக்கலாம், அதிகமாவும் இருக்கலாம் மேபி. ஆனா ஹை வந்து லோவர் ஹையா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் நாட் பிரேக்கிங் த ஹை. ஓகேங்களா? ஸோ அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து இவ்வளோ டாமினேட் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செகண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும்போது நீங்க அதுல என்ட்ரி ஆகலாம். பேஸ்ட் ஆன் ட்ரெண்ட் லைனும் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கும். அது மட்டும் இல்லாம ஃபிபனாச்சி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஹெட்ல இருந்து கீழ வந்த ஃபால் இருக்குல்ல, அதுக்கான ரெக்கவரி மாரி போகும். செகண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுறப்போ. அது வந்து 50-60% ரீட்ரேஸ் ஆகும். ஓகேங்களா? அத வச்சும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஓடும்.
ஃபார்மேஷன் பியூரா சூப்பரா வரும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல நீங்க நெக்லைன் பிரேக் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நெக்லைன் பிரேக் வரைக்கும் நீங்க ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணிட்டே எடுத்துட்டு போலாம். அதுக்கடுத்து ஃபர்தரா அது இது வரைக்கும் போகுதோ, நீங்க வந்து அந்த ஃப்ளோல எடுத்துட்டு போலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து நிஃப்டில அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எத்தன பேர் என்ட்ரி எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அந்த பேட்டர்ன்ல என்ட்ரி எடுத்து இப்போ கால செல் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா, ஒரு 4 மாச கான்ட்ராக்ட் எடுத்து மொரட்டு பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா அவங்க மணி எல்லாம் டபுள், ட்ரிபிள் ஆயிருக்கும். நீங்க கால செல் பண்ணியிருந்தா டபுள், ட்ரிபிள் ஆவாது. புட்ட பை பண்ணியிருந்தான். ஒரு 4 மாச கான்ட்ராக்ட், 5 மாச கான்ட்ராக்ட் முன்னாடி போய் எடுத்திருந்தான். ஸோ அந்த மாரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன் ட்ரேட்ல ஸோ இத மாரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது. இப்ப பாருங்க. நான் வரையறேன் பாருங்க. இந்த இந்த லோ வந்து எந்த லோ எப்படி வேணா ஃபார்ம் ஆகலாம். ஈக்குவலாவும் ஃபார்ம் ஆகலாம். ஹையர் லோவும் ஃபார்ம் ஆகலாம். ஆனா ஹை வந்து நமக்கு லோவர் ஹையா மட்டும் தான் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் மாரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல நெக் லைன் எதுனா வந்து கீழ இருக்க அந்த நடுவுல இருக்க டாட்டட் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாரி ஆஸ் யூசுவல். ஓகேங்களா? ஸோ இது மாரி இன்க்ளைன்டடாவும் உங்களுக்கு நெக் லைன் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதுல நம்ம நெக் லைன் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலா, செகண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும்போதே ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து அப் ட்ரெண்ட்லருந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஷோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ட்ரி ஆகலாம். இதே வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ல பொறுத்தவரைக்கும், நீங்க அதிலேயும் ரைட் ஹேண்ட் ஷோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகுறப்போ நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? நெக் லைன் பிரேக் வரைக்கும் இதுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அத வந்து முன்னாடியே எடுத்துட்டு நீங்க வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இதுக்கான ரிஸ்க் ரிவார்ட் எல்லாம் நீங்க தான் மணி மேனேஜ்மென்ட்ட பொறுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா? நீங்க இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்லாட்டி நீங்க ஹெட்ஜ் பண்றீங்களா? அப்படிங்கிறத பொறுத்து ஓகேங்களா? ஸோ அத பொறுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து இது எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ இது எதுல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா வந்து நிஃப்டில இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டில காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா நிஃப்டில வந்து வீக்லி டைம் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் டெய்லி டைம் ஃப்ரேம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யாரும் போட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்க மாரி இருக்கு. ஸோ இது வந்து மேபி பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தரா ஃபால் ஆகலான்னு சொல்லிட்டு, ஸோ இப்ப அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணிட்டு கீழ வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர்ல என்ட்ரி எடுத்திருந்தோம்னா, ஓகேங்களா? ஐ மீன் ரைட் ஹேண்ட் ஷோல்டர்ல மொரட்டு ஃபால் எங்கிருந்து புடிச்சிருக்கோம்னா 24,800லிருந்து 22,000 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 2 கிட்டத்தட்ட 2,800 பாயிண்ட் ஓகேங்களா? உங்களால புடிச்சிருக்க முடியும். 2,800 பாயிண்ட்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இது ஒரு ப்ராப்பர் ஸ்விங் ட்ரேட் ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஒரு ஸ்விங் ட்ரேட். எப்பவுமே வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஓகேங்களா? நீங்க டெய்லியும் ட்ரேட் பண்றனால உங்களால ப்ராஃபிட்டா இருக்க முடியுமான்னா, என்னால சொல்ல முடியாது. ஆனா கரெக்ட்டா வாரத்துக்கு 1 ட்ரேட் எடுத்தாலும், அந்த 1 ட்ரேட் கரெக்ட்டா எடுத்து நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் ஐ மீன் உங்களோட அக்யூரசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோத்தோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கும். இத வந்து நான் இப்ப ரீசென்ட்டா ஃபீல் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து நான் வந்து டெய்லியும் ட்ரேட் பண்றேன். 40 பாயிண்ட் கிடைச்சா வெளிய வந்துர்றேன்னா வந்து, நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா, நான் வந்து எனக்கு தெரியுது. லாங்கா டைம் ஃப்ரேம்ல எனக்கு தெரியுது. நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா, இந்த மாரி ஸ்விங் ட்ரேட் எடுத்துட்டு, என்னோட ப்ராஃபிட்டோட மார்ஜின் வந்து நான் டெய்லி எடுத்த ட்ரேட்ஸ விட எனக்கு கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? நான் எனக்கு வந்து அந்த அன்னைக்கெல்லாம் எனக்கு பார்த்த அன்னைக்கு எனக்கு மனசே விட்டுருச்சு. ஏன்? ஏன்? அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்விங் ட்ரேட்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நல்லா ட்ரேட் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம். இத வந்து நீங்க எதுல வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க எந்த பேர்ஸ்ல ஈவன் ஃபாரெக்ஸ்ல கூட பண்ணலாம். ஃபாரெக்ஸ்லயும் ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடே தான் பண்ணுவாங்கலாம் அவசியம் இல்ல. அதுக்கு தகுந்த மாரி லிவரேஜ் நீங்க யூஸ் பண்றத பொறுத்து இருக்கு. உங்க அக்கவுண்ட் ப்ளோ ஆகாம இருக்கிறதுக்கு. ஸ்டாப் லாஸ் போடணும். எவ்ரிதிங் எவ்ரி ஒன் எந்த நீங்க பண்ணாலும், எந்த ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். கப் அண்ட் ஹேண்டில்னா, கப்பும் ஹேண்டில் எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? அதே மாரி இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப ரீசென்ட் டைம்ல ட்ரெண்ட் ஆச்சு. ஓகேங்களா? பட் ஆனா இது வந்து ஃபார்மேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு லாங்கர் டைம் ஃப்ரேம்ல வந்து நெறைய ஸ்டாக்ஸ்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப நெறைய ஸ்டாக்ஸ் வந்து ஹாஃப் கப்பு ஃபார்ம் ஆன மாரி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் இந்த பேட்டர்ன் எப்படி வரையறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு ஃபார்ம் ஆகும். கப்பு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் மாரி ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இன்வெர்ட் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் தான். அதாவது அப் ட்ரெண்டுக்கு ஓகேங்களா? அப் ட்ரெண்ட் டூ டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னா இத வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாரி டவுன் ட்ரெண்ட் டூ அப் ட்ரெண்ட் ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து கப் அண்ட் ஹேண்டிலு. அப் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் டூ டவுன் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில் ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா போதும். ஏன்னா இந்த மாரி தான் ஃபார்ம் ஆகும். அதாவது ஸ்டாக்ஸ் கீழ வரும்போது இந்த மாரி தான் ஃபார்ம் ஆவாங்க. ஓகேங்களா? இந்த இதுல நம்ம கப் அண்ட் ஹேண்டில்ல எப்போ என்ட்ரி ஆகணும்னா, ஃபர்ஸ்ட்டு கப்ல 1/2 கப்பு ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா?
1/2 கப்பு ஃபார்ம் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், கப்போட ஸ்டார்ட்டிங் எங்க இருக்குதோ ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட் செல் பண்ணலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அம் பிளட்ஜ் பண்ணிவிட்டு ஹெட்ஜ் பண்ணலாம். இல்லாட்டி பிளட்ஜ் ஐ மீன் உங்களோட ப்ராஃபிட்ட நீங்க அங்க வைப் அவுட் பண்ணிட்டு, கீழ வந்து கூட மறுபடியும் என்ட்ரி பண்ணலாம். ஸோ நெறைய பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க மணி மேனேஜ்மென்ட் உங்களோட ட்ரேடிங் அப்பத்த பொசிஷன் சேஞ்ச பொறுத்து. இதுக்கு வந்து பொசிஷன் கரெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பொசிஷன்ஸ அதுக்கு தகுந்த மாரி நீங்க கரெக்ட் பண்றத பொறுத்து, இந்த உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின இன்னும் இன்கிரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அத பத்தியும் எல்லாமே ஃபியூச்சர்ல சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் வீடியோ தான் போட்டுட்டுருக்கோம். இதுல வந்து எல்லாத்தையுமேலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே மக்களே அவ்வளோதான் கிட்டத்தட்ட இந்த வீடியோ முடிஞ்சது. சேம் இதே மாரி தான் நமக்கு இன்வெர்ட்டர் கப் அண்ட் ஹேண்டிலுக்கும் ஃபார்ம் ஆகும். வேவ் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஷேர் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த பேட்டர்ன்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க.